புற்றுநோய் எப்படி உருவாகிறது? நம் உடல் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான செல்களை உருவாக்கி அழிக்கிறது. இது ஒரு இயற்கையான, கட்டப்பட்ட செயல்முறை. ஆனால் இந்த செயல்முறையில் தவறு நடந்தால் என்ன ஆகும்? ஒரு நலமான உடலில் செல்கள் வளர்ந்து, பிரிந்து, தேவையான போது அழிக்கப்படுகின்றன. இதுவே நம் உடலின் சீரான செயல்பாட்டிற்கு காரணம். சில நேரங்களில் செல்களில் உள்ள டிஎன்ஏவில் சேதம் ஏற்படலாம். புகைப்பிடித்தல், மாசுபாடு, கதிர்வீச்சு, வைரஸ் தொற்றுகள் அல்லது மரபணு காரணங்களால். இந்த சேதம் சரிசெய்யப்படவில்லை என்றால் அந்த செல்கள் கட்டுப்பாடின்றி பெருகத் தொடங்கும். அவை அழிக்கப்படாமல் உயிருடன் இருக்கின்றன. இந்த செல்கள் சேர்ந்து ஒரு கட்டியாக டியூமர் மாறுகின்றன. சில கட்டிகள் தீங்கற்றவை, ஆனால் சில புற்றுநோயாக மாறும். புற்றுநோய் செல்கள் உடலின் வேறு பகுதிகளுக்கும் பரவலாம், இரத்தம் அல்லது லிம்ப் சுரப்பி வழியாக. இதையே மெட்டாஸ்டசிஸ் என்கிறோம். புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் அது உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்கலாம். இதன் மூலம் புற்றுநோயிலிருந்து விடுபடவும் வாய்ப்புகள் அதிகம். நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கேன்சர் சென்டரில் அனைத்து வகையான புற்றுநோய்களுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்கப்படுகிறது.